பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டெலிவரன்ஸில் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குற உங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லாம் சுகமாக சேமமாக இருப்பீங்க கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தை ஏசாயா எழுதின புத்தகம் 41 அதிகாரம் 10 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா சாப்டர் 41 verse 10. கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்கிறது? நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். என் கண்பார்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒருவேளை நீங்கள் இந்த நாளில் எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கீங்களா, கலங்கி கொண்டிருக்கீங்களா, என்ன ஆகுமோ என்ன நடக்குமோ என்று கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்கிறார், பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஒருவேளை வியாதி குறித்து நீங்க பயந்து கொண்டிருக்கீங்களா? உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து பயந்து கொண்டிருக்கீங்களா? உங்க பிள்ளைகளை குறித்து பயந்து கொண்டிருக்கீங்களா? இல்லை உங்க குடும்ப சூழ்நிலைகளை கண்டு நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்களா? கடன் பிரச்சனை நிமித்தம் பயந்து கொண்டிருக்கிறீங்களா? அது என்ன காரியம் இருந்தாலும் சரி, ஏசப்பா சொல்றார், பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமென். ஏசப்பா உங்க கூட இருக்கிறார். நீங்க விசுவாசிக்கும் போது உங்க வாழ்க்கை இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்து எல்லா போராட்டங்களிலிருந்து ஏசப்பா உங்களை விடுதலாக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். கர்த்தர் இப்படியா சொல்றார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீங்க விசுவாசிக்கணும், ஏசப்பா என் கூட இருக்கிறா. நான் எந்த சூழ்நிலை குறித்தோ எந்த பிரச்சனை கண்டு நான் பயப்பட மாட்டேன். என் கூட இருக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கா. ஏசப்பா உங்க கூட இருந்து உங்களுக்கு என்ன செய்வார்னு பார்க்கும்போது அவர் சொல்றார், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன். ஏசப்பா சொல்றார், நான் உன் கூட இருந்து நான் உன்னை என்ன பண்ணுவேன்? நான் உன் தேவனா இருப்பேன், நான் உன் கடவுளா இருப்பேன், நான் உன்னை பலப்படுத்துவேன். எந்த காரியத்துல நீங்க பலவீனப்பட்டிருக்கீங்களோ, எந்த காரியத்துல பலன் இல்லாம இருக்கீங்களோ, ஏசப்பா சொல்றார், நான் உன்னை பலப்படுத்துவேன். ரெண்டாவது ஏசப்பா சொல்றார், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். எந்த காரியத்துல நீங்க கலங்கி கொண்டிருக்கீங்களோ, ஏசப்பா சொல்றார், மகளே பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஒருவேளை எந்த காரியத்துல எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு நீங்க கலங்கி கொண்டிருக்கீங்களா? இந்த காரியத்தை நான் எப்படி செய்வது என்று எனக்கு தெரியல என்று திகைத்து கொண்டிருக்கீங்களா? ஏசப்பா சொல்ற, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். இந்த வானத்தைய பூமியை உண்டாக்கின தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்றார், நீ எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிற அந்த காரியத்துல நான் உனக்கு உதவி செய்வேன். மூன்றாவது சொல்றார், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். கர்த்தருடைய கரத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கை அவர் கரத்துல நீங்க ஒப்பு கொடுக்கும் போது அவர் உங்களை பலப்படுத்துவார். அவர் உங்களை சகாயம் செய்து அவர் உங்களை அற்புதமாய் அதிசயமாய் நடத்த வல்லமை உள்ள தேவனா இருக்கா. இதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் ஒருவேளை இந்த நாள் எந்த காரியத்துல பயந்து கொண்டிருக்கிறீங்களோ, கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ, வேதனையோடு இருக்கீங்களா, துக்கத்தோடு இருக்கீங்களா, ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்றேன், பயப்படாதே மகளே, பயப்படாதே மகனே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதி வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே தலைகளை தாழ்த்தி ஏசப்பா நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த வேலையில உங்களை பலப்படுத்துவார். நன்றி ஏசப்பா. இந்த வேலை கூட ராஜா, என் ஜனங்கள் எந்தெந்த காரியத்துல உண்மை நோக்கி ஜெபிக்கிறாங்களோ இந்த வேலை ராஜா, என் தேவ ஆவியானவர் நீங்க வாக்கு கொடுத்திருக்கப்பா, பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன் வாக்கு கொடுத்த தேவன் ஒவ்வொருத்தரை பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க அப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையில அற்புதங்களை செய்வீராகப்பா. எந்தெந்த காரியத்துல ஏசப்பா என் வாழ்க்கையில என்ன ஆயிடுமோ, என் ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ, பிள்ளைகள் காரியம் குடும்பத்தின் காரியத்தை கொண்டு பயந்து கொண்டு இருக்காங்கப்பா, எல்லா பயத்தை எடுத்து போட்டப்பா உம்முடைய பலத்தால நிரப்புவீராக. ஒவ்வொருத்தருக்கு நீங்க சகாயம் செய்வீராகப்பா. ஒவ்வொருத்தரும் நீதி வலது கரத்தினால தாங்கி நீங்க வழி நடத்துவதற்காக சோத்திரம். என் ஜனங்களுடைய வாழ்க்கையிலப்பா நீங்க அற்புதங்களை அதிசயங்களை செய்ததுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.